ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டுக்குள்ள போறா. அப்போ அவ என்ன நெனைக்கான்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே என்னோட பொண்ணுக்காக தான். என்னோட பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை. ஆப்ரேஷன் பண்றதுக்காக டாக்டர் ரூ. 5,00,00,000 கேட்டிருக்காங்க. என்கிட்ட அவ்ளோ காசு இல்ல. அப்பதான் ஒருத்தன் என்கிட்ட வந்து, "நீ என்ன காதலிக்கிற மாரி நடிச்சேன்னா, நான் நெறைய காசு தரேன்னு" சொன்னான். அதனால தான் இப்ப இங்க வந்திருக்கேன். எப்படியாட்டும் அந்த பையனோட அப்பா, அம்மாவ சமாதானப்படுத்தி ஊருக்காக அவன கல்யாணம் பண்ணி நடிக்கணும். அதுக்கு அவன் எனக்கு நெறையவே பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு உள்ளுக்க போறா. அப்பதான் அங்க ஒருத்தன் வரான். இவன் யாருன்னா, இந்த வீட்டோட மூத்த பையன். சும்மா பாய் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் கைய புடிச்சிட்டு உள்ளுக்க போலான்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறான். அங்க தான் சேர்ல யாரோ உட்கார்ந்துருக்காங்க. இத பார்த்த அந்த பாய் ஃப்ரெண்டு, "என்னடா தம்பி எப்போ வந்தன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம வீட்டுக்கு அண்ணிய கூப்ட்டு வர போறியாமே, அண்ணிய பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு." திரும்பி பார்க்குறான். ஒரே ஷாக்கு. 2 பேருமே பார்த்துட்டே இருக்காங்க. இவன் மனசுக்குள்ள நெனைக்கிறா, இவன் என்ன இங்க பண்றான்? இவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். 5 வருஷமா நாங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப உருகி லவ் பண்ணோன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போதே நம்ம ஹீரோவ தொரத்தி தொரத்தி லவ் பண்ணியிருப்பா. ஒரு வழியா இவனுக்கும் ரொம்ப புடிச்சு போயிருக்கும். "என்னடி என்ன விட்டு போக மாட்ட தானேன்னு?" கேட்க, "யார் சொன்னா உன்ன விட்டு போக மாட்டேன்? உன்ன தொரத்தி தொரத்தி இனிமேல் லவ் பண்ணி உன் கூட ஜாலியா இருக்க போறேன்னு" வாக்குலாம் குடுத்துருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ச்சே இந்த பொறுக்கியா! இவன் தான் என்னோட குழந்தையோட அப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனால தான் ஏமாந்தேன்னு ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் தன்னோட தம்பிகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். "டேய் இவ தான்டா உன்னோட வருங்கால அண்ணி. நல்லா படிச்சிருக்கா. இவங்க அப்பா, அம்மாலாம் வெளிநாட்ல வேல பார்க்குறாங்க. இந்த பொண்ணு நல்லா படிப்பாளேன்னு" சொல்ல, இவன் பார்த்துட்டு, "என்னது? இவங்க வந்து வெளிநாட்லயும் வேல பார்த்தாங்களா? அவ்ளோ பெரிய பணக்காரங்களா?" ஆனா, இவள பார்த்தா பணக்காரி மாரியே தெரியலையே! ரூ. 1க்கும் ரூ. 2க்கும் கஷ்டப்படுற மாரி தான் இருக்குன்னு நக்கலா சிரிப்பான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பா. அப்பதான் பாய் ஃப்ரெண்டு, "ஏய் உனக்கு தெரியாதுல்ல, இவளோட ஃபர்ஸ்ட் லவரே நான் தான். இவளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு" சொல்ல, இவன் பார்த்துட்டு, "என்னது ஃபர்ஸ்ட் லவரா? அப்ப நானு? நான் வந்து 2வதா?" அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பான். வெளிய சொல்ல மாட்டான். ஹீரோயினுக்கு பயம் தாங்க முடியாது. ஐய்யய்யோ! இந்த பொறுக்கி வெளிய எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட்டா இருப்பா. ஆசையா இத ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போவா. உள்ளக்க ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு கேட்பான், "என்னடா மச்சான் அந்த பொண்ண லவ் பண்றியான்னு?" கேட்க, "என்னது நான் அந்த பொண்ண லவ் பண்றேனா? இங்க பாரு அந்த பொண்ணுலாம் ஏழை பொண்ணு. ஒருவேள நான் லவ் பண்ணேன்னா என்ன செருப்பாலே அடி. எனக்கெல்லாம் பணக்கார பொண்ணு மட்டும் தான் பிடிக்கும். முக்கியமா ஒருவேள அவலாம் பிரெக்னன்ட் ஆனா அந்த குழந்தைய கொலை பண்ணிருவேன் தெரியுமா? எனக்கு அப்படிலாம் பிடிக்கவே பிடிக்காது." சீ சீன்னு பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டு கேட்டுருவா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கருந்து கிளம்பி போயிருப்பா. இப்ப இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு ஹீரோயின் மொறச்சிட்டே இருக்க. தம்பி சொல்லுவான், "அண்ணா உன்னோட வருங்கால ஒய்ஃப பார்த்தா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்த மாரியே இருக்குன்னு" கண்ண கண்ண காமிக்க, இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். போச்சு போச்சு பழசெல்லாம் சொல்லி தீர்த்துருவானோ! எனக்கு காசு ரொம்ப வேணுமேன்னு பார்த்துட்டே இருக்க. அப்பதான் அண்ணா, "என்னது உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி இருக்காளா? ஏன்டா உனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்குமான்னு?" கேட்க, "என்னது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? அவள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எரிச்சலா வரும் தெரியுமா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா கொலை பண்ணாம விட மாட்டேன்னு" இவன் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். அதாவது அங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, இது எல்லாமே ஒரு நாடகம். ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்டு கேட்பான், "என்னடா மச்சான் எதுக்காக இப்படிலாம் ரெக்கார்ட் பண்றேன்னு?" கேட்க, அத ஏன்டா கேட்க? எங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் பணம் மட்டும் தான் முக்கியம். இந்த பொண்ணோட மனசு எதையுமே பார்க்க மாட்டாங்க. ரீசென்ட்டா எங்க அண்ணா கூட ஒரு நல்ல பொண்ண லவ் பண்ணான். ஆனா, அந்த பொண்ணு பணக்காரி இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்க அம்மாவும், அப்பாவும் அந்த பொண்ண பிரிச்சுட்டு, அந்த பொண்ண கொலை கூட பண்ண போயிட்டாங்க தெரியுமா? அதுலேருந்தே எங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் என் மேலயும் டவுட் வந்துட்டு, என் பின்னாடி எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாரி நடிச்சு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவும், அப்பாவும் என்னை விட்டுருவாங்கல்ல. என்னோட காதலி கூட ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோயின் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வரும். "இங்க பாரு, நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமே என்ன பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஃபோன பிளாக் பண்ணி வச்சுருவா. அதுலேருந்து ஹீரோ எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருப்பான். ஹீரோயின் கிடைச்சிருக்கவே மாட்டா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "அண்ணி உங்களோட மேக்கப் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. பாத்ரூம்குள்ள போய் டச் அப் பண்ணிக்கோங்கண்ண. நான் சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. ரொம்ப கேவலமா இருக்குன்னு" சொல்ல, இவளும் ஓகே சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போவா. பாத்ரூம்குள்ள போனதுக்கப்புறம் அவளோட ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்குது. போச்சு இவன் ஒரு வேள அவங்க அம்மா, அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருவானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு, அப்படி ஃபோன பாப்பா. அப்பதான் அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவா.
ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்துட்டு இருக்கா. இப்ப அந்த குட்டி பாப்பா, "அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் நெறைய டிஷ்லாம் செய்ய பழகியிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு நெறைய சாப்பாடுலாம் செஞ்சு தரேன். நியூ இயருக்கு நம்ம 2 பேருமே ஜாலியா இருக்கலாம்னு" சொல்ல, "ஆமாம்மா, நான் உன் கூட கண்டிப்பா கடைசி முடிய இருப்பேன். அம்மாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அம்மா வைக்கிறேன்னு" சொல்லிட்டு கட் பண்ணும்போது தான், அங்கருந்து ஹீரோ வந்துருவான். இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு, போச்சு இவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டானா? ஒருவேளை அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பொண்ணையும் கொலை பண்ணிருவான்னு பயந்துட்டே நிக்கும்போது தான், ஹீரோ பக்கத்துல போய், "இவ்வளோ நாள் எங்க போன? இத்தன வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்ன தேடினேன் தெரியுமா? எங்கேயுமே நீ கிடைக்கல. அது மட்டும் இல்லாம, நீ எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண? சொல்லு சொல்லுன்னு" பக்கத்துல போக, இவ எதுவுமே சொல்லாம, "இங்க பாரு நம்ம 2 பேருக்கும் தான் பிரேக்கப் ஆயிட்டுல, தள்ளிப்போ தள்ளிப்போன்னு" சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு, "நீ சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணாவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறியா? உன்னெல்லாம் எங்க அண்ணா ஃபேமிலி ஏத்துக்கவே ஏத்துக்காது. பேசாம அவன பிரேக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து போயிரு. இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு" மிரட்ட, ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, "ஒருவேளை நான் இங்க போனேன்னா, அப்புறம் என்னோட பொண்ண யார் காப்பாத்துவா? இல்ல நான் போக மாட்டேன்னு" ஹீரோ கிட்ட, "ஒருவேளை உங்க அண்ணாகிட்ட நானும் நீயும் லவ் பண்ண விஷயத்த சொன்னேன்னு நெனச்சுக்கோயேன், நான் அப்பவுமே செத்து போயிருவேன். பரவாயில்லையான்னு" கேட்டுட்டு மிரட்டிட்டு இருக்கா. அங்க வெளிய இந்த அண்ணா, அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. "ஏம்மா பாத்ரூம்ல இவ்ளோ நேரம் என்ன பண்ற? கதவு தொறன்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு, "டேய் நீ இங்கேருந்து வெளிய போறியா இல்லையான்னு" கேட்க, "நான் போணுமா? ஓகே. நீ எனக்கு ஒரு கிஸ் குடு. நான் கண்டிப்பா போயிருவேன்னு" பக்கத்துல போவ, இவ வேற வழியே தெரியாம கன்னத்திலயா கிஸ் குடுத்துறா. ஆனா இவனுக்கு அது பத்தவே இல்ல. "என்ன கன்னத்துல கிஸ் குடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடலாம் பார்க்குறியான்னு" பக்கத்துல போய் லிப்ஸ புடிச்சு அப்படியே கிஸ் குடுத்துட்டே இருக்கான். இந்த கிஸ் தான் எனக்கு வேணும், இன்னும் வேணும்னு கிஸ் குடுத்துட்டே இருக்க, அண்ணா கதவு ஓப்பன் பண்ணிட்டான். அவன் பார்த்தோனே ஷாக்கு. பார்த்தா ஹீரோ உள்ளக்க தான் நிக்கிறான். அண்ணா கேட்குறான், "என்னாச்சுடா? இங்க என்ன பண்றேன்னு" கேட்க, "ஒண்ணும் இல்லண்ணா. நான் பாத்ரூம்குள்ள வந்தேனா, அப்பதான் எதர்ச்சியா அண்ணிய பார்த்தேன். அண்ணிக்கு ஏதாட்டும் வேணுமான்னு கேட்டேன். கர்ச்சீஃப் வேணும்னு கேட்டாங்க. இந்தாங்க அண்ணி. உங்க லிப்ஸ்ல லிப்ஸ்டிக் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கோங்கன்னு" அப்படியே கர்ச்சீஃப குடுக்க, "டேய் உன்ன விடமாட்டேன்னு" ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு ஏழையா இருப்பாளோன்னு, அவங்க கிட்ட நெறைய கொஸ்டின் எல்லாமே கேட்காங்க. "ஆமாம்மா, உன்னோட அப்பா, அம்மா எல்லாருமே வெளிநாட்ல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க டீச்சர் வேலை பார்க்குறாங்களாமே. சரி, நீயும் வெளிநாட்ல தானே இருந்த. மே மாசம் ஒரு ஃபங்ஷனுக்கு வந்தோம். அந்த ஃபங்ஷனுக்கு நாங்க போக முடியாம போச்சு. நீயாட்டு போனியான்னு" கேட்க, இவ உஷாராயிட்டா. "ஆன்ட்டி, அந்த ஃபங்ஷன் மே மாசமே கிடையாது ஆன்ட்டி. ஜூன் மாசம். நீங்க மறந்து சொல்றீங்கன்னு" கேட்க, இப்பதான் எல்லாமே புரியுது. ஆமா, இந்த பொண்ணு உண்மையாவே பணக்காரி போல இருக்கு. ஆமாம்மா, நீ சொன்னது கரெக்ட் தான். அது ஜூன் மாசம் தான். வாங்க வாங்க எல்லாருமே சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட கை சும்மாவே இருக்க மாட்டேங்கி. அப்படியே ஹீரோயினை நோண்டிட்டே இருக்க, இவ புடிச்சு கால்லயே ஒரு மிதி மிதிச்சுட்டு மூடிட்டு சாப்பிடு இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வேணுக்குனே தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா, நான் இது முடிய யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது. அண்ணி தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு நிறைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணி நீங்க தான் எப்படி காதலிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ப்ளீஸ் அண்ணின்னு கெஞ்சி கேட்டுட்டே இருக்க, அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "என்னம்மா நீ நிறைய பேரை காதலிக்கிறியான்னு" கேட்க, "ஆண்டி இல்ல இல்ல, நான் யாரையுமே காதலிச்சதே கிடையாது. முதல்ல உங்க பையனை மட்டும் தான் நான் காதலிச்சேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, "சாரி சார், நான் இது முடிய யாருமே காதலிச்சது கிடையாது. அதனால வேற பொண்ணுகிட்ட போய் கேளுங்கன்னு" அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரும்மா, நாளைக்கு கெஸ்ட் எல்லாருமே பார்க்க வராங்க. நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடணும் சரியான்னு" சொல்ல, இவளும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறா. அப்பதான் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து காசு எல்லாத்தையுமே கொடுக்குறான். "இன்னைக்கு நீ நல்லாவே நடிச்ச. எங்க அப்பாவும் அம்மாவும் நல்லா நம்பிட்டாங்க தெரியுமா? இந்தா இந்த 5,00,00,000 வச்சுக்கோ. மிச்சத்த பரவு தரேன்னு" சொல்ல, இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெளியே போய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "என்னோட பொண்ணு ஆப்ரேஷனுக்கு காசு கிடைச்சிட்டு. இனிமே இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். எங்கேயாட்டு தப்பிச்சு போயிடலான்னு" இவ ஒரு பிளான் போடுறா. ஃப்ரெண்டும் ஓகே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றா. அப்பதான் ஹீரோயின் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. காரும் வரும். உள்ளக்க ஏறி பார்த்தா உள்ளக்க ஹீரோ இருப்பான். இவளுக்கு ஷாக்கு. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு போகும்போது ஹீரோ கையை பிடிச்சிட்டு, "மறுபடியும் என்னை விட்டு ஓடலான்னு பார்க்குறியா? அது முடியவே முடியாதுன்னு" கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் தள்ளி விட்டு பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அவன் விடவே மாட்டேங்கிறான். "இல்லை நீ எனக்கு தானே கிஸ் கொடுத்துட்டே இருக்க." ஹீரோயின் கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறை கொடுக்குறா. இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் என்னோட அண்ணனை உண்மையாக லவ் பண்ணல. அவனோட பணத்துக்காக தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற. அதெல்லாம் இங்கே எதுவுமே நடக்காது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சரியான ஆளு. அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். நீ நடிக்கிறது நல்லாவே தெரியுதுன்னு" சொல்ல, "ஆமா ஆமா, நான் நடிக்கிறேனா? நீலாம் நடிச்சதே கிடையாதுல்ல. உன்னோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல. என்னோட கையை விடுன்னு" சொல்ல, இவனுக்கு ஒன்றுமே புரியல. "நான் என்ன நடித்தேன்? சொல்லு சொல்லுன்னு" கேட்க, "நல்லா கேட்டுக்கோ. நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம்.
என்னோட லைஃப்ல வரவே வராதுன்னு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போறா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு, மன்னிச்சிடுங்க மேடம், உங்கள் பொண்ணுக்கு இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இனிமே இதயத்தை மாற்றினா மட்டும்தான் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும். அதுக்கு நிறைய செலவாகும். நீங்களே பார்த்து பண்ணுங்கன்னு டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு அழுகையாக வரும். நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. பேசாமல் இந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் பொறுக்கி, என்னோட பொண்ணு உயிரோடு இருக்கு தெரிஞ்சாலே அவன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டான், அவன்கிட்டலாம் சொல்ல மாட்டேன். பேசாம என்கிட்டயே ஒரு பிளான் இருக்கு. இனிமே இந்த ஊரை விட்டு போக வேண்டாம். என்னோட பாய் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் நடிக்க கூப்பிட்டான்ல, அவனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவனோட சொத்து எல்லாமே எனக்கு பாதி தந்து தானே ஆகணும். அந்த சொத்தை வச்சு என்னோட பொண்ணை காப்பாற்ற போறேன்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு தான் போறா. அங்க நிறைய கெஸ்ட் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அங்கதான் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா, ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்தோடனே கேன்சல் ஆயிருக்கும். இந்த பொண்ணுக்கு ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காது. இப்போ ஹீரோயின் எல்லா கெஸ்ட்டு முன்னாடியும் வாங்க ஆண்டி, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்கன்னு கொடுப்பா. அப்போ இந்த பொண்ணு, ச்சே இந்த பொண்ணை பார்த்தாலே கேவலமாக இருக்குது, என்ன ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, பணக்கார பொண்ணு மாதிரி தெரியலேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட, என்ன பேசிட்டு இருக்க, அது என்னோட வருங்கால அண்ணி, வருங்கால அண்ணியை இந்த மாதிரி கேவலமா பேசினா உன்னை சும்மா விட மாட்டேன்னு அங்க வந்து உட்கார்றான். அம்மா கேக்குறாங்க, டேய் இங்க எல்லாருமே பொண்ணுங்களா இருக்காங்க, இங்க என்ன உனக்கு வேலைன்னு. அது இல்லம்மா, பொண்ணுங்க இருந்தா இங்கெல்லாம் நான் இருக்கக்கூடாதா, இது என்னோட வீடு தானே, நான் இப்படிதான் இருப்பேன்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான். எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் டீ எல்லாமே ஊத்தி கொடுக்குறா. ஆனா அந்த பொண்ணு, இல்லையே டீ இப்படிலாம் ஊத்தி கொடுக்க மாட்டாங்களே, பணக்காரங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஊத்தி கொடு பாப்போன்னு சொல்ல, இவனுக்கு டென்ஷனாக இருக்கும். ஐயையோ இது முடிய பணக்காரங்க எப்படி டீ போடுவாங்கன்னு இவளுக்கு தெரியாதுன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஹீரோ தான் ஆசை ஆசையாக இந்த பணக்கார பசங்கள்லாம் டீ போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹீரோயினுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் பார்க்காம அந்த டீ எடுத்து அப்படியே குடிச்சிட்டு, போடா நீ ரொம்ப நேரமாக அந்த டீயை போடுற, எனக்கு ரொம்ப பசிச்சிட்டா, அதனால தான் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டேன்னு அழகாக க்யூட்டாக சொல்லுவாளா. இவனும் ரசித்து பார்த்துட்டே இருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஐயையோ இவ என்ன செய்ய போகிறாளோன்னு புலம்பிகிட்டே இருக்க, ஹீரோயின் அழகா எல்லாரும் முன்னாடியுமே உட்காந்துட்டு அந்த டீ எல்லாத்தையுமே போட்டு எல்லாருக்குமே கொடுக்குறா. அவங்க டீயை குடிச்சு பார்த்துட்டு, சூப்பரா இருக்குமா, வேற லெவல்ல டீ போட்டிருக்கேன்னு பாராட்டி தள்ளுறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காதே. ஹீரோயினோட கையை பார்த்துட்டு, என்னாச்சு உன்னோட கை வேலை பார்த்து வேலை பார்த்து கேவலமான கையா இருக்கு, நீ கண்டிப்பா ஏழை பொண்ணாதான் இருப்ப கரெக்டானு கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரில. உடனே அங்கே பணக்கார பசங்களாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நீ ஏழையா, பணக்கார பொண்ணு மாதிரி ஏமாத்திட்டு இங்கே வந்திருக்கியா, நாங்களாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம், இந்த மாதிரி கை இருந்தாலே கண்டிப்பாக ஏழையாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோயின், யார் சொன்னா நான் ஏழைன்னு, கையெல்லாம் இந்த மாதிரி கலர் மாறி போனால் நீங்கள் ஏழில் தான் நினைப்பீங்களா, எங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் டீச்சர் சொல்லியிருக்கேன்ல, எப்போ பார்த்தாலும் என்ன பியானோ வாசிக்க வைப்பாங்க, வயலின் வாசிக்க வைப்பாங்க, முக்கியமாக நிறைய டான்ஸு எல்லாத்துக்குமே என்னை சேர்த்து விட்டாங்க, நான் நிறைய கற்றுக்கிட்டேன், பணக்கார பசங்கள்லாம் இதை தானே கற்றுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் கை எல்லாமே சுத்தமாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் எதுவுமே கற்றுக்கலன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் ஏழை பசங்கன்னு சொல்ல இவங்க எல்லாருக்குமே காண்டாயிட்டு. ஆனால் ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், பாவம் இவ ரொம்ப வேலை செஞ்சிருப்பா போல இருக்கு, எந்த இடத்துலலாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தெரிலன்னு ரொம்ப சோகமாகறான். ஆனா இப்ப எல்லாருமே ஹீரோயினை பார்த்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த பொண்ணுக்கு செம்மையா கடுப்பாகுது. எந்திரிச்சு போய் ஹீரோயினை அறை கொடுக்க போறா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, அவனோட காலை நீட்டிடுவான். இந்த பொண்ணு தட்டி விழுந்து மூக்குலயே அடிபட்டுரும். இப்போ ஹீரோ கேட்பான், என்னம்மா பார்த்து கூட வர தெரியாதா, உனக்கு கண்ணே தெரிலன்னு நினைக்கிறேன், முதல்ல நல்ல டாக்டரை போய் கண் செக்அப் பண்ணு, கண்ணாடி போய் வாங்கி போடுன்னு கிண்டலா பேச இவ கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஆண்டி ஹீரோயின் கிட்ட, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம இன்னைக்கு இங்கேயே தூங்குன்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே எந்த ரூமே கிடையாது, என்னோட ரூம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, உடனே அம்மா ரூம் இல்லைன்னா என்ன, அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரூம்லேயே தூங்குவா அப்படி தானேன்னு கேட்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு, அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு முறைக்கிறான். உடனே ஹீரோயின், ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பையன் ரூமில் தூங்குறேன்னு அங்கேருந்து கிளம்பிட்டா. இவனுக்கு தான் கடுப்பாக இருக்குது, அம்மா நீங்கள் செய்கிற வேலையை பார்த்தா எனக்கு கோபமாக வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அம்மா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பான், ஏழை பொண்ணுன்னு சொன்னல, அம்மாவுக்கு பிடிக்காதனால அவங்க ரெண்டு பேரையுமே பிரித்து விட்டுருப்பாங்க. இப்போ ஆண்டிக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை என்னோட பையன் இன்னுமே அந்த பொண்ணை மறக்காம இருந்தானா, இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரையுமே எப்படியாட்டும் ஒன்றா இருக்க வச்சு குழந்தைய பெக்க வச்சிடணும், அதுக்கப்புறம் என்ன என்னோட கடமை முடிஞ்சிச்சுன்னு அம்மா ஒரு பிளான் போடுறாங்க.
ஹீரோயின் உள்ளக்க இருப்பா. அங்கே தான் ஹீரோ இருப்பானா. இதை பார்த்த ஷாக்கு. இங்கே என்ன பண்ணுற, வெளியே போன்னு சொல்ல அவளை அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ப்ளீஸ், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, ஐ லவ் யூ டி, நான் இனிமேல் உன்னை லவ் பண்ணுறேன், பழசை எல்லாத்தையுமே மறந்துடலாம், என்னோட அண்ணனை பிரேக்கப் பண்ணிடு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலான்னு கட்டி பிடிச்சிட்டே இருக்க, இவ பலான்னு ஒரு அறை கொடுத்துட்டு, டே, நான் உன்னோட அண்ணனை தாண்டா லவ் பண்ணுறேன், என்னை விட்டு போன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. ஹீரோ பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு, இங்கே பாருடி, நீ எனக்கு மட்டும்தான், என்னோட அண்ணன் என்ன கேட்டாலும் எனக்காக விட்டு தந்துடுவான், அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணனால் உன்கிட்ட எதுவுமே செய்ய முடியாது, ஏன் தெரியுமா, அவனுக்கு வயசாயிடுச்சு, ஆனால் நான் அப்படி கிடையாதுன்னு சொல்ல, உடனே ஹீரோயின், இங்கே பாரு, எனக்கு உன்னோட அண்ணன் பண்ணுறது தான் எல்லாமே பிடிக்கும், நீ பண்ணது எனக்கு எதுவுமே பிடிச்சதே கிடையாதுன்னு சொல்ல, இவன் பக்கத்தில் போய், அப்படியா, பரவாயில்ல, நீ எல்லாத்தையுமே மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி பேசுகிற, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன்னு பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ தள்ளி விட்டுட்டே இருக்கா. வெளியே இருந்து இந்த அம்மா அப்புறம் வேலை செய்கிற அக்கா எல்லாருமே ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஐ, நம்ம வீட்டில் பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்கன்னு ஜாலியாக இருக்கும் போது தான் அங்கே அண்ணா வரான். இவனை பார்த்து ஷாக்கு, என்னடா நீ இங்கே இருக்க, அப்போ உள்ளக்க யார் இருக்காங்கன்னு கதவு திறந்து பார்த்தா ஹீரோயின் அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆண்டி வந்து என்னம்மா சத்தமாக கேட்டுச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் பாத்ரூமில் விழுந்துட்டேனா, அதான் கொஞ்சம் சத்தமாக கேட்டிருக்கோம், இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆண்டியும் பையனை உள்ளக்க வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் ஹீரோ அதே இடத்துல தான் இருப்பான். ஒரு செல்ஃபுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். ஹீரோயின் அவனோட கையை எல்லாத்தையுமே கட்டி விட்டுட்டு இப்போ அங்கே போய் பேசியிருப்பா. அண்ணன் வந்து ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு, நைட்டு எல்லாமே எனக்கு வேலையாக இருப்பேன், நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவேன், இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ தான் ஹீரோ பக்கத்தில் போய், என்னடி என்னோட கையை எல்லாத்தையுமே கட்டி வச்சிருக்க, நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி எனக்கு கிஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறியா, சரி சரி கிஸ் கொடுன்னு கண்ணை மூடிட்டே இருக்கு. ஹீரோயின் அங்கே ரெண்டு பூ மாதிரி இருக்கு, அதோட காம்பு இருக்குல்ல, அதை வச்சு ஹீரோட கன்னத்திலே ஒரு அறை கொடுக்குறா. ஹீரோக்கு செமைய வலிச்சிருது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் வரான். உடனே ஆண்டி பார்த்துட்டு, என்னடா உன்னோட கண்ணம் பழுத்திருக்குன்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ரவுடி பூனை அதோட நகத்தை வச்சு என்னோட கன்னத்தை கீறி வச்சுட்டு அதனால தான் இப்படி வீங்கி போய் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அண்ணா, என்னடா ரவுடி பூனை கிட்ட பார்த்து பத்திரமா இருக்க மாட்டியா, அதுகிட்டயே போகாதன்னு சொல்ல, ஹீரோ அப்படி பார்த்துட்டு, இல்லை, எனக்கு அந்த ரவுடி பூனையை ரொம்ப பிடிக்கும், அது கிட்டேயே போகணும்னு தான் எனக்கு ஆசைன்னு அப்படி வித்தியாசமாக பேசிகிட்டே இருக்கான். அப்போ தான் ஆண்டி சொல்லுவாங்க, டே, முதல்ல போய் மருந்து போடு, வேலை செய்கிற அக்காவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. அக்காவும் பக்கத்தில் போய் மருந்து போடலான்னு போவாங்க. உடனே ஹீரோ, வேண்டாங்க்கா, நீங்கள் போங்க, நானே பார்த்துக்கிறேன்னு அந்த மருந்தை கையில் வச்சுட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோயின் எங்கேயோ கிளம்பி போவா. உடனே ஹீரோ பக்கத்தில் போய், நீ தான் எனக்கு மருந்து போட்டு விடணும், போடுறியா இல்லையான்னு கேட்க, என்னாலலாம் முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்ப போகிறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ போட மாட்டியா, சரி, என்னோட அண்ணா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்னு கிளம்புறான். ஹீரோயின், சரி குடு, நானே எல்லாத்தையுமே போடுறேன்னு அந்த மருந்தை ஆசையை போட்டுகிட்டே இருக்க, இப்போ தான் ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். காலேஜ் படிக்கும்போது நம்ம ஹீரோக்கு சின்னதாக அடிபட்டிருக்கும். நம்ம ஹீரோயின் தான் பார்த்து பார்த்து மருந்து போட்டு விட்டுட்டே இருப்பா. என்னடா உனக்கு ரொம்ப வலிக்குதா, நான் ஊதி ஊதி மருந்து போடுறேன்ல, உனக்கு சரி ஆயிரும்னு அழகாக பார்த்து பார்த்து மருந்து போட்டு விட்டுட்டே இருப்பா. ஹீரோ ரசித்து பார்த்துட்டே இருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் டே, என்னை விட்டு போயிடாத, என்னோட அண்ணனை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்ல, இவன் மறுபடியும் தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டோம், இனிமேல் என்கிட்ட பேசாதுன்னு அங்கேருந்து நடந்து போகும்போது ஹீரோ சொல்லுவான், நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 2 நாள் தான் டைமு, நீ அதுக்குள்ளே என்னோட அண்ணனை பிரேக்கப் பண்ணிவிட்டு என்கிட்ட வர்ற, இல்லைன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு மிரட்ட, இவன் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட பொண்ணை பார்க்க போவா. அங்கே ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறா. ஹீரோயினை மிரட்டுறான், 2 நாளுக்குள்ளே நான் உண்மையை சொல்லலைன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவானான்னு சொல்ல, இவ கேட்டுட்டு, இங்கே பாரு, ஒருவேளை இன்னுமே அவன் உன்னை லவ் பண்ணுறானான்னு கேட்க, இவ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா. ஒரு தடவை ஹீரோ பாத்ரூமில் வச்சு பேசியிருப்பான்ல, அப்போ என்ன சொல்லியிருப்பானா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நீ சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டுட்டு போயிட்டேன், நான் எந்த இடத்துலலாம் உன்னை தேடினேன்னு தெரியுமான்னு அழுதுருப்பான். ஆனால் ஹீரோயின், உனக்கும் எனக்கும் தான் பிரேக்கப் ஆயிட்டல, நான் இப்போ உன்னோட அண்ணனை தான் லவ் பண்ணுறேன்னு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, சேச்சா, அவனாட்டு என்ன லவ் பண்ணுறதாட்டு, அவன் என்னை பழி வாங்குறதுக்காக வந்திருப்பான், வேற ஒன்றும் கிடையாது, அவன் உண்மையாகவே என்னை லவ் பண்ணலன்னு பேசிகிட்டு இருப்பா. அப்போ தான் ஃபோன் வரும். மாமியார் கால் பண்ணி, நான் உன்னை பார்க்கணும், வீட்டுக்கு வான்னு கூப்பிட, இவளும் அங்கே போயிடுவா. அப்போ தான் மாமியார், என்னோட 2வது பையனுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலமா, அவன் எந்த பொண்ணையுமே லவ் பண்ண மாட்டேங்கிறான், நீ தான் ஏதாட்டு பேசி அவனுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ தான் மெசேஜ் பண்ணியிருப்பான், என்ன 2 நாள் முடிய போகுது, சீக்கிரம் எல்லா உண்மையும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் என்னோட அண்ணக்கிட்டேயும் சொல்ல போறியா இல்லையான்னு மெசேஜ் பண்ணியிருப்பான்.
இதெல்லாம் பார்த்தோன்னே, இல்ல இல்ல இவனை எப்படியாவது நான் பிஸியா வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாரி என்கிட்ட பேச மாட்டான்னு, தன்னோட மாமியார் கிட்ட, "ஆன்ட்டி நானே ஒரு ஃபோட்டோவ செலக்ட் பண்றேன்னு" ஒரு ஃபோட்டோவ செலக்ட் பண்ணி ஆன்ட்டி கிட்ட குடுப்பா. ஆன்ட்டியும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, "பொண்ணு அழகா தான் இருக்கா. நீயும் என் கூட வான்னு" கூப்ட்டு போவாங்க. இப்போ மாமியார் ஹீரோயின் கிட்ட, "அந்த பாத்தியா அந்த பொண்ணு வந்துட்டா. இவளோட பேரு லின்னு. நீ தான் எப்படியாட்டும் என்னோட பையனுக்கு இவள கரெக்ட் பண்ணி குடுக்கணும். நான் இங்க இருந்தா என்னோட 2வது பையன் கோச்சிப்பாம்மா. நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீயே ஃபோன் பண்ணி கூப்ட்டுருன்னு" அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. மெசேஜ்ல வந்து கூப்ட்டுருப்பா. "சீக்கிரம் என்ன பார்க்குறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு" சொல்லியிருப்பா. அதே சமயம் ஆஃபீஸ்ல ஹீரோ யோசிச்சு பாப்பா, இந்த பொண்ணு எப்பதான் உண்மைய சொல்ல போதோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மெசேஜ் வரும். இந்த மெசேஜ பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா அவ உண்மைய சொல்லிட்டா போல இருக்கே! என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிப்பான். தூரத்துல இருந்து ஹீரோயின பார்த்துட்டு, ஐ ஜாலி ஜாலி! அவ என்னோட கால்ல விழுந்து கெஞ்சணும். என்ன மன்னிச்சிடு, நான் உன்ன தான் லவ் பண்றேன்னு சொல்ல, நானும் அப்படி மன்னிச்சு விட்டுருவேன்னு கிட்ட போய், "என்னடி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியான்னு" கேட்க, பக்கத்துல தானே அந்த லின் பொண்ணு இருக்கா. "ஐ நீங்க தான் நான் கட்டிக்க போற ஆளா? ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு" சொல்லிட்டு பக்கத்துல போக, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் யாருன்னு கேட்க, அப்பதான் அந்த பொண்ணே சொல்லுது, "நான் தான் உங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணு. உங்களுக்காக பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேருமே பேசி பழகலாமா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு" சொல்ல, இத கேட்ட ஹீரோக்கு கடுப்பாயிருது. ஹீரோயின் கிட்ட, "ஓ! உன்கிட்ட தான் எங்க அம்மா பொண்ணு பார்க்க சொன்னாங்களா? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. நான் எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளே மாரி தான் எனக்கு பொண்ணு வேணும். அவள மாரி அழகா, சூப்பரா, கியூட்டா இருக்கணும் சரியா? அந்த மாரி பொண்ணு இருந்தா கால் பண்ணு நான் வரேன். இல்லன்னா இந்த மாரி பொண்ணெல்லாம் என்கிட்ட காட்டாதன்னு" அங்கருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிட்டு ஹீரோயின் கிட்ட போய், "அக்கா என்ன சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா? எனக்கு ஏற்கனவே தெரியும். இவங்களுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். அவங்கள ரொம்ப லவ் பண்ணாங்களாம். ஆனா அவங்க எப்போ ஒரு ஏழன்னு தெரிஞ்சுச்சோ, அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு அந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்களே மாரி பொண்ண எதிர்பார்க்குறாங்க. பரவால்லக்கா, நானும் ட்ரை பண்ணி அந்த பொண்ணே மாரியே மாற பாக்குறேன்னு" இவங்க அங்கருந்து கெளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. "ஓ! நான் பணக்காரி இல்லன்னு தான் என்ன விட்டுட்டு போனானா? அது கரெக்ட்டு தான். ச்சே! இவனை மாரி ஒரு பொறுக்கிய நான் பாத்ததே கிடையாதுன்னு" ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "நீ என்ன செய்வியோ, ஏது செய்வியோ தெரியாது. ஏதாட்டும் ஒரு பொண்ண பாத்தா அவனுக்கு கட்டி வச்சுரு. அப்பதான் உன்ன டார்ச்சர் பண்ணாம இருப்பான்னு" சொல்ல, ஆமாடின்னு இவளும் ஃபோன கட் பண்ணிர்றா. அதே சமயம் இங்க ஹீரோவோட அண்ணாவ தான் காமிக்கிறாங்க. அண்ணா ஃபோன்ல அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். அம்மா சொல்லுவாங்க, "இங்க பாருடா, இன்னைக்கு உன்னோட தம்பிக்கு ஒரு பொண்ணு பாத்தேன். அவன் எப்படி பேசுனா, என்ன நெனைக்கிறான்னு கேட்டு சொல்லுன்னு" சொல்ல, இவனுக்கு கோவமாயிட்டு, "ஆமா நான் தான் உங்களுக்கு புடிச்ச மாரியே பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. தம்பியாட்டும் விட்டு வைங்க. அவனுக்கு புடிச்ச பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு" சொல்ல, அம்மாக்கு டென்ஷன் ஆயிட்டு, "நீ வைடா உன்கிட்ட போய் பேசினேன் பாருன்னு" ஃபோனே கட் பண்ணிட்டாங்க. அப்பதான் அண்ணா ஜன்னல் வழியா பாப்பா. அப்பதான் இந்த குட்டி பொண்ணும் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருப்பா. இத பார்த்த அண்ணா, "ஜோயா நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து குதிச்சு எல்லா இடத்துலயுமே தேடி பாப்பான். ஆனா அங்க ஜோயா இருக்கவே மாட்டா. உடனே ஒருவேளை நான் தப்பா பார்த்துருப்பேனோன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டான். ஆனா அங்க ஃப்ரெண்டும் குட்டி பொண்ணும் ஒளிஞ்சிருப்பாங்க. குட்டி பொண்ணு கேட்பா, "ஆன்ட்டி ஆன்ட்டி உங்களுக்கு அந்த அங்கிள தெரியுமான்னு?" கேட்க, "இல்லம்மா எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போலான்னு" ஒரு மாரி சோகமா தான் போறா. வீட்ல இங்க அண்ணா இருக்கான்ல, நல்லா குடிச்சிட்டு போதையில வரான். வேலை செய்ற அக்கா தான் தாங்கி புடிச்சிட்டு கூப்ட்டு போறாங்க. அப்பதான் அம்மாவும் ஹீரோவும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த வேலை செய்ற அக்கா, "மேடம் என்ன ஆச்சுன்னே தெர்ல. சார் காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரத பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு பேர சொல்லி ஓடி ஓடி போய் பார்த்தாங்க. ஆனா அவங்கள காணோம் போல இருக்கு. அதுல இருந்து தான் குடிச்சிட்டு இப்படி இருக்காங்கன்னு" சொல்ல, இப்பதான் அம்மாக்கு எல்லாமே புரியுது. "இங்க பாரு வேலை செய்ற அக்கா, இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. சார் அவரோட ரூம்குள்ள கூப்ட்டு போங்கன்னு" சொல்ல, இப்போ ஹீரோ கேட்க ஆரம்பிப்பான். "அம்மா ஒருவேளை அந்த பொண்ண தான் அண்ணா லவ் பண்ண பொண்ணா இருக்குமோன்னு" சொல்ல, அம்மாக்கு டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாருடா அமைதியா இரு. உன்னோட அண்ணி மேல தான் இருக்காங்க கேட்டுற போது. உன்னோட அண்ணிக்கு மட்டும் கேட்டுச்சு உன்ன சும்மா விட மாட்டேன்னு" அங்கருந்து கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. "ஓ! அண்ணிக்கு தெரியக்கூடாதா? சொன்னா தப்பா? ஆனா நான் சொல்லப் போறேனேன்னு" அங்கருந்து ஜாலியா கிளம்புறான். இங்க ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, "என்னாச்சுடி? ஏன் கவலையா இருக்கன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்த்தேன். அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிறா. உடனே ஹீரோயின், "உனக்கு இன்னுமே அவன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பேசாம உன்னோட காதல அவன்கிட்ட சொல்லிட வேண்டியதானன்னு" கேட்க, "இல்லடி. அவனுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பொறுக்கி. அவன பத்தி பேசாதன்னு" அப்படியே சரக்கு எல்லாத்தையுமே அடிச்சுட்டே இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அப்பதான் ஹீரோ பக்கத்துல போய், "உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். உனக்கு தெரியுமா? என்னோட அண்ணனுக்கு அவனோட பழைய காதலி தான் ரொம்ப பிடிக்கும். அது தெரிஞ்சா நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன்னு நெனைக்கிற. ஆனா இதுதான் உண்மை. பேசாம அவன பிரேக்கப் பண்ணிக்கோன்னு" சொல்ல,
ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே உன்னோட அண்ணனுக்கு இன்னொரு பொண்ண தான் ரொம்ப பிடிக்கும்னு. பரவால்ல, இப்ப அவன் என்ன தான் லவ் பண்றான். எனக்கும் அவன பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆயிட்டு கைய புடிச்சுட்டு, "இங்க பாருடி, 2 நாள்ல 1 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 நாள் தான். நீ நாளைக்கே என்னோட ஃபேமிலி கிட்ட உண்மைய சொல்லல, நான் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிருவேன். முக்கியமா என்னோட அண்ணாகிட்ட. நான் என்னோட அண்ணாகிட்ட போய் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நான் தான். அவ என்ன ஏமாத்திட்டான்னு பாவமா முகத்த வச்சு சொன்னா என்னதான் நம்புவான். பேசாம உண்மைய சொல்லிருன்னு மிரட்டிட்டு போறான். அப்பதான் அம்மா வராங்க. அம்மா ஹீரோயின் கையில, "இந்தா இந்த சூப்ப கொண்டு போய் என்னோட பையனுக்கு குடுக்குறியா? நான் குடுத்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீயே குடுன்னு" சொல்லிட்டு, அம்மா எதுக்காக இப்படி குடுப்பாங்கன்னா, இவ குடுத்தா குடிக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான். ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம மாமியார் நம்மளுக்கு ஏதோ டெஸ்ட் வச்சிருக்காங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த சூப்ப தூர கொட்டிட்டு, அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சூப்பு செய்றதுக்கு சொல்லிக் குடுத்துருப்பா. அந்த சூப்ப அந்த பையனுக்கு எடுத்துட்டு போவாளா, அந்த பையனும், "சூப்பு சூப்பரா இருக்கு. ஆனா இந்த சூப் எங்கேயோ சாப்பிட்ட மாரியே இருக்கு. ஏய் இது யார் சொல்லிக் குடுத்தான்னு" கேட்க, இவ வந்து, "அது என்னோட ஃப்ரெண்டுன்னு" சொல்லிடுறா. இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிட்டு, அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னது, பேர் என்னதுன்னு கேட்டுட்டே இருக்க, இவளுக்கு குழப்பமா இருக்கு. எதுக்காக இவன் என்னோட ஃப்ரெண்டு பேர கேட்குறான்? ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோ? அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் மாட்டிப்பேனேன்னு ஃப்ரெண்டு பேர தப்பா சொல்லிருவா. இத கேட்டோனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ச்சே! இந்த சூப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் ஆசையா செஞ்சு தருவா. நான் கூட அவளா தான் இருக்கும்னு நெனச்சுட்டேன்னு ரொம்ப சோகமா இருக்கான். ஹீரோயினுக்கும் தோணும், இவன் என்னடான்னா என்னோட ஃப்ரெண்டு பேர கேட்குறானே! ஒருவேளை இவன் தான் என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? ச்சே! அப்படிலாம் இருக்காதுன்னு அங்கருந்து கிளம்ப போவா. இத எல்லாத்தையுமே மாமியார், ஹீரோ 2 பேருமே பார்த்துருப்பாங்க. மாமியார் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நிப்பானா, "டேய் இங்க என்னடா பண்றேன்னு" கேட்க, "ஒண்ணும் இல்ல, உங்க மருமக சூப் குடுக்குறாள, அதுதான் பார்க்க வந்தேன்னு" கடுப்பாகிட்டு அங்கருந்து போறான். காலையில ஹீரோயின் எதையோ யோசிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, என்னோட அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி உன்னோட கல்யாணத்தையே ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ நீயே போய் உண்மையை சொல்லலைன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு" அப்படி கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்ல, "இல்ல கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு" மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டே இருக்கா. அப்பதான் இந்த லின் பொண்ணு வரா. கதவு தொறந்துட்டு பக்கத்துல வந்துட்டா. ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு, உன்னோட ஃபியான்சி வரா, தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்ல, அதெல்லாம் தள்ளி போக முடியாது. நீ எனக்கு தான்னு" கிஸ் குடுத்துட்டே இருக்க, இவ உள்ளுக்க வந்து நிக்கிறா. பார்த்து ஷாக் ஆயிட்டா. பார்த்தா இவங்க 2 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் இந்த லின் பொண்ணு பக்கத்துல போய், "அண்ணி, நான் வந்து ஹீரோவ பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்க கையால காஃபி குடிக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு காஃபி எடுத்துட்டு வரீங்களான்னு" கேட்க, ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "எங்க மேடம் போறீங்க? அவளுக்கு தான் காஃபி கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் போதையா இருந்த மாரி இருக்கு. நீ என்ன பண்றதுன்னா, நேத்து என்னோட அண்ணனுக்கு ஒரு சூப் வச்சு குடுத்தல்ல உன் கையால, அதே சூப்பு எனக்கும் கொண்டு வான்னு" அனுப்பி விடுறான். ஆனா இந்த லின்னுக்கு மனசுக்குள்ள டென்ஷனா இருக்கு. என்னடா இவங்க 2 பேருமே இவ்ளோ நெருக்கமா பழகுறாங்க. இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினும் டீ போட்டு சூப் போட்டு கொண்டு வந்துட்டா. அப்பதான் இந்த லின் பொண்ணு அந்த சூப்ப வாங்கிட்டு, "அண்ணி குடுங்க, நானே இவருக்கு ஊட்டி விடுறேன்னு" கரண்டி எடுத்து ஊட்ட போறாளா. ஹீரோ பார்த்துட்டு, "இல்ல இல்ல, இப்பலாம் எனக்கு சூப் குடிக்கணும்னு தோணவே இல்லன்னு" எந்திரிச்சு போக போறான். அங்கதான் இந்த அண்ணா வரான். அண்ணா ஹீரோயின் கிட்ட போய், "எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. சீக்கிரம் உங்க அப்பாவ கல்யாணத்த பத்தி பேச வர சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோயினும் அவங்க அப்பாவ பார்க்க போறா. அதாவது உண்மையான அப்பா கிடையாது. நடிக்கிறதுக்காக அப்பாவ கூப்பிட போறா. அப்பா கிட்ட, "இங்க பாருங்க, நல்லா நடிக்கணும் சரியா? அது ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலி. நீங்க ஒரு புரொஃபசர் மாரி கரெக்ட்டா நடிக்கணும்னு" சொல்ல, இவரும், "அதெல்லாம் நான் சூப்பரா பின்னி எடுத்துருவேன்னு" பேசிட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த அண்ணாக்கு ஏற்கனவே ஒரு பொண்ண பார்த்து கேன்சல் பண்ணாங்கல்ல, அந்த எக்ஸ் ஃபியான்சி வரா. ஃபியான்சி வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துடுறா. பார்த்துட்டு, "என்னடா ஹீரோயின் ஒரு பிச்சைக்கார பையன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா? ஓ! இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நாளைக்கு இவங்க 2 பேருக்குமே கல்யாணத்த பத்தி பேசப் போறாங்கல்ல, அதனால தான் அப்பாவ நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காளா? இவள சும்மா விட மாட்டேன்னு" வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறா. அடுத்த நாள் எல்லாருமே ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பாவும் வந்தாச்சு. அப்பா ஹீரோவோட அம்மாகிட்ட, "இங்க பாருங்கம்மா, என்னோட பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுல எனக்கு முழு சம்மதம்னு" பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த அண்ணா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. அதாவது அண்ணா ஹீரோயின் கிட்ட போய், "எங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம கல்யாணத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்த தள்ளி வைக்க பார்க்குறேன். அப்படி இல்லன்னா நம்ம 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 3 வருஷம் கழிச்சு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம்.
அது முடிய எவ்வளோ காசுனாலும் தருவேன்னு சொல்லியிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லாருமே கல்யாணத்த பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிரும். அப்பதான் இந்த எக்ஸ் ஃபியான்சி வரா. ஃபியான்சி நேரா போய், "ஆன்ட்டி அவங்கள நம்பாதீங்க. அதோ அந்த அப்பா இருக்காங்கல்ல, அவங்க உண்மையாவே புரொஃபசர் கிடையாது. நடிக்க வந்திருக்காங்கன்னு" அந்த வீடியோ எல்லாத்தையுமே காமிப்பா. இத பார்த்தோன்னே ஆன்ட்டிக்கு டென்ஷன் ஆயிரும். "என்னம்மா இது? அப்போ உங்க அப்பா நடிக்க வந்திருக்காங்களான்னு?" கேட்க, "இல்ல ஆன்ட்டி, எங்க அப்பா உண்மையாவே புரொஃபசர் தான். அது மட்டும் இல்லாம நான் எங்க அப்பா கூட தனியா பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன ட்ரெஸ் போட்டா என்ன? அவர் வந்து ஒரு புரொஃபசர். அவர் எப்பவுமே கிராண்டா ட்ரெஸ் போடவே மாட்டாரு. சிம்பிளா தான் ட்ரெஸ் போடுவாரு. அத வச்சு பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது. நடிக்க வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எங்க அப்பாவ பத்தி அந்த பொண்ணு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. எனக்கு புடிக்கலன்னு சொல்ல, ஆன்ட்டிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிரும்மா. அவ தெரியாம பேசிட்டான்னு சொல்லும்போது தான், மறுபடியும் இந்த ஃபியான்சி, "ஆன்ட்டி அவள நம்பாதீங்க." "சரி, உங்க அப்பா ஒரு பெரிய புரொஃபசர் சொல்லிட்டு இருக்கல்ல. சரி, அத எவிடன்ஸோட நிரூபிச்சு காட்டு. ஏன் உன்னால நிரூபிச்சு காட்ட முடியாதான்னு?" கேட்க, உடனே ஆன்ட்டிக்கு டவுட் வந்துடுது. அப்பதான் இந்த அண்ணா ஹீரோயின் கிட்ட, "அதான் எவிடன்ஸோட நிரூபிச்சு காட்டுன்னு சொல்றாங்கல்ல. உங்க அப்பாவ ஏதாட்டும் பேச சொல்லுன்னு" சொல்ல, அப்பா திரு திருன்னு முழிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் அங்கேருந்து ஒரு ஆள் வராங்க. அந்த ஆள் ஓடி போய் புரொஃபசர் கிட்ட, "புரொஃபசர் என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உங்களோட பெரிய ஸ்டூடெண்ட்டு. நான் ஒரு கம்பெனிக்கே சிஇஓன்னு" சொல்ல, அத பார்த்த ஹீரோ, "ஆமாம்மா, இவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ. இவரு எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு புகழ்ந்து சொல்லிட்டே இருக்க, இப்பதான் ஆன்ட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு." அதே மாரி அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இவன் என்னோட ஸ்டூடெண்ட்டா? நான் இது முடிய காலேஜுக்கே போனது கிடையாது. எப்படி ஸ்டூடெண்ட் ஆனான்னு பார்த்துட்டே இருக்க, ஹீரோயினும், "ஆமா ஆன்ட்டி பார்த்தீங்களா? இந்த அண்ணா எங்க அப்பாவோட ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்டு. ஆனா இப்படி எங்க அப்பாவ தப்பு தப்பா பேசுறதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படிதான் வாய் வருதோன்னு" சொல்ல, ஆன்ட்டிக்கு கடுப்பாயிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. வந்தன்னா அவ்வளோதான்னு" சொல்லிட்டு தொரத்தி விட்டுர்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஆன்ட்டி அப்பா கிட்ட, "இங்க பாருங்க சார், இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா போயிட்டு, இன்னொரு நாள் உங்க பொண்ணோட கல்யாணத்த பத்தி பேசிக்கலான்னு" அப்பாவ அங்கேருந்து கிளம்ப சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் அப்பாவும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் அந்த பையனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அந்த நடிக்க கூப்பிட்டால அந்த அப்பா கிட்ட காசெல்லாம் குடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "ஏம்மா, நீ என்னதான் நடிக்க கூப்பிட்டேன்னு நெனச்சேனா, இன்னொரு பையனையும் நடிக்க கூப்பிட்டுருக்கியே, அவன் சூப்பரா நடிச்சான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "அங்கிள், நீங்க தான் அந்த பையன கூப்பிட்டு வந்தீங்கன்னு நெனச்சேன். நீங்க அந்த பையன கூப்பிடலையான்னு?" கேட்க, "ச்சே நான்லாம் கூப்பிடலம்மா. சரி, கடவுளா பார்த்து யாரையோ அனுப்பியிருக்காங்கன்னு" காச வாங்கிட்டு கிளம்பிட்டான். ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோவா இருப்பானோ? ச்சே அவன் எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண போறான்? அவன் என்ன பழிவாங்கணும்னு தான் நினைப்பான்னு" அங்கேருந்து கிளம்ப போறா. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பானா, ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, "டேய் மச்சான், நேத்து நைட்டு உன்ன சரக்கடிக்க கூப்பிட்டா, நீ இன்னைக்கு காலையில மெசேஜ் பண்ணி இந்த மாரி என்ன நடிக்க கூப்பிட்டுருக்க. டேய், எனக்காக நீ பிசினஸ்ல நெறைய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்க. அதனால தான் வந்து நடிச்சேன். ஏமாத்திட மாட்ட தானேன்னு?" கேட்க, "இல்ல ஏமாத்த மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் செய்வேன்னு" சொல்லிடுறான். அப்பதான் ஃப்ரெண்டு கேட்பான், "ஆமா மச்சான், அந்த பொண்ணு தானே உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னுமே உன்ன அவளுக்கு பிடிக்குமான்னு?" கேட்க, உடனே ஹீரோ, "என்னது அவள எனக்கு பிடிக்குமா? அவளெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நான் பழி வாங்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். இப்பவுமே பாதியில கல்யாணம் நின்னு போச்சுன்னா, அவளுக்கு அசிங்கமாவே இருக்காது. கல்யாணம் மேடை முடியும் போய் கல்யாணம் நின்னு போனா தானே ஜாலியா இருக்கும். அதனால தான் ஹெல்ப் பண்ணேன். நீ நினைக்காதன்னு" சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள சோகமா தான் இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா கால் பண்ணி, "இங்க பாரும்மா, இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய ஃபங்ஷன் வருது. அந்த ஃபங்ஷன்ல உனக்கும் என்னோட பையனுக்கும் எல்லார் முன்னாடியுமே கல்யாணத்த பத்தி பேச போறேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா என்னோட பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு காசு வரப்போகுதுன்னு ஜாலியா அங்கேருந்து கிளம்புறா. அதே மாரி இந்த எக்ஸ் ஃபியான்சிக்கு ஒரு கால் வரும். அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, "நீ ஏற்கனவே ஒரு பொண்ண பத்தி கேட்டல்ல, அவள பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டா. அவ என்னோட ஃப்ரெண்டோட காலேஜ்ல தான் படிச்சாளாம். அவ ரொம்ப ஏழை பொண்ணு, ஏமாத்திட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, ஒரு ஃபங்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின், "நீ என்னையே அசிங்கப்படுத்தினல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு" அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் எல்லாருமே இருக்காங்க. அப்பதான் இந்த அண்ணனும் ஹீரோயினும் கையை கோர்த்து வராங்களா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. "டேய், அவளோட கையை விடுடா, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு" மனசுக்குள்ள சொல்றான். வெளியே எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டு, ஆண்டி எல்லார் முன்னாடியுமே, "இவ தான் என்னோட மருமகன்னு" சொல்ல, அங்க சுத்தி இருக்கிறவங்களாம்,
பா ஜோடி ரொம்ப அழகா இருக்குல்ல, மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இந்த எக்ஸ் ஃபியான்சி வந்து, ஆண்டி இவ சொல்றதை எதையுமே நம்பாதீங்க. இவ ஒன்றும் பணக்கார பொண்ணு கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு கூட படிச்ச பொண்ணு தான். நின்னுங்க, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியுமே, ஆமா இந்த பொண்ணு என் கூட தான் படிச்சா. அது மட்டும் இல்லாம இவ ரொம்ப ஏழை பொண்ணு. இவ உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல, ஆண்டிக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா இவ வந்து என்ன சொல்றான்னு கேட்க, உடனே ஹீரோயின் அந்த எக்ஸ் ஃபியான்சி கிட்ட போய், எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் தானே கல்யாணத்துக்கு பேசி வச்சாங்க. அந்த கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பொறாமையில என் மேலே இப்படி தப்பு தப்பா பழிய போடுறியா? உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு சொல்ல, இந்த பொண்ணு வந்து, இல்ல ஆண்டி இவெல்லாம் பொய் சொல்றா. உண்மையாவே இவ தப்பா இருக்கான்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டும், இந்த பொண்ணு ஏன் காலேஜில் தான் படித்தா, படிக்கும்போதே ரொம்ப ஏழை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பணக்கார பையனை துரத்தி துரத்தி லவ் பண்ணா. ஏய் பொய் சொல்லாதன்னு கேட்டுகிட்டே இருக்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, நான் ஏற்கனவே ஹீரோவை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் என்னோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். காலேஜில் என்னை பற்றின எந்த சர்டிஃபிகேட்டும் இருக்காது. கண்டிப்பாக இவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட, இங்கே பாருமா நீ யாருன்னே தெரியாது, ஏன் என்னை பற்றி இப்படி பொய் பொய்யா சொல்கிறேன்னு சொல்ல, அதே மாதிரி ஆண்டியும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த பொண்ணு, ஏய் நீ பொய் சொல்லாத, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கூட சேர்ந்து நீ ப்ரெக்னென்ட் ஆனியே, அது கூட பொய்ன்னு சொல்ல போறியான்னு கேட்க, ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. என்னது இவ ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலான்னு அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஆண்டி பக்கத்தில் போய், என்னம்மா இவ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நீ ப்ரெக்னென்ட்டாக இருந்தியான்னு கேட்க, ஆண்டி அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது ஆண்டி, பொய் பொய்யா சொல்கிறான்னு கேட்க, உடனே இந்த பொண்ணு, என்னது நான் பொய் சொல்கிறேனா? இரு இரு, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. நீ ஒரு பையனை காதலிச்சல, அந்த பையன் யாருன்னு சொல்லவா சொல்லவான்னு மிரட்டுறா. இதை பார்த்த ஹீரோ பக்கத்தில் போய், அந்த பையன் யாருமா சொல்லு சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்க, இந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்கிற, ஐயோ ஹீரோயின் காதலிச்ச பையனே இவன் தானே. இப்போ இவனை மட்டும் போட்டு கொடுத்தனா இவன் என்னை சும்மாவே விட மாட்டான். இவனும் இந்த இடத்துல தான் இருக்கான். நான் எல்லார் முன்னாடியுமே அமைதியாக இருக்கா. இதை பார்த்து ஆண்டிக்கு டவுட் வந்துட்டு, அப்போ நீ இவ்வளோ நேரம் பொய் சொன்னியா? இங்கே பாரு, இனிமே நீ இங்கே இருக்கக்கூடாது, போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இந்த ஃபியான்சியும், ஆண்டி நான் சொல்கிறத கேளுங்க, அந்த பொண்ணை நம்பாதீங்க. ஃப்ரெண்டு கிட்ட போய், ஏய் சொல்லுடி ஏன் அமைதியாக இருக்குன்னு சொல்ல, இவன் மனசுக்குள்ளே, நான் உண்மையை சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை யார் பார்த்துக்கிறதுன்னு ஆண்டி கிட்ட, இல்லை ஆண்டி நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆண்டிக்கு செமைய டென்ஷன் ஆயிட்டு, நேராக அந்த ஃபியான்சி கிட்ட போய், இங்கே பாரு இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, நீ வெளியே போன அனுப்பிவிட. இவ ரொம்ப அசிங்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆண்டி கிட்ட போய், ஆண்டி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆண்டி வந்து என்னை மன்னிச்சிருமா, கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஹீரோ ஓடி போய், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்னோட குழந்தை எங்க சொல்லு சொல்லுன்னு கேட்க, என்னது உன்னோட குழந்தையா? ஓ பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கே. உன்னோட குழந்தைய நான் என்ன பண்ண தெரியுமா, நான் கலைச்சிட்டேன். ஆமாம் அபார்ஷன் பண்ணிட்டேன். இப்போ உன் குழந்தை என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, இவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட குழந்தைய கொலை பண்ணியிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்னு பக்கத்தில் போகும்போது, என்னடா செய்வ, நீ வந்து தனியாக போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய என்னால் எப்படி பார்த்துக்க முடியும்? நானே ஏழை, என்னையே என்னால் பார்த்துக்க முடியாது. எப்படி நான் ஒரு குழந்தைய பார்ப்பேன்னு நினச்சேன், அதான் அபார்ஷன் பண்ணிட்டேன். இனிமே என்கிட்டே வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றா. ஃப்ரெண்டும் நீ செஞ்சது கரெக்டு தாண்டி. அந்த மாதிரி பொறுக்கி கிட்டலாம் குழந்தை இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை அந்த பொறுக்கிக்கு குழந்தைய பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அவன் கொலை கூட பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே ஹீரோ டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையுமே விசாரிக்கிறான். டாக்டர் டாக்டர், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உங்ககிட்ட அபார்ஷனை பற்றி ஏதாட்டு பேசினாலான்னு கேட்க, ஆமாப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ச்சே, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஒருவேளை 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவளை தேடி கண்டுபிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அவளை அபார்ஷன் பண்ண விட்டுருக்க மாட்டேன். அவள் கூடயே இருந்து குழந்தையும் பெற்றிருப்பா, நான் அவளை நல்லாவும் பார்த்துருப்பேன்னு சோகமா இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து நடந்து போகும்போது ஒரு குட்டி பாப்பா ஓடி வருது. கையில பூவோட வந்திருக்கும் போல இருக்கு. இவன் மேல தட்டி விழ அந்த பூ எல்லாமே கீழே விழுந்துட்டு, அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள் சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு ஒரு பூவை, அங்கிள் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையில கொடுப்பா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாப்பா தான். ஹீரோக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏன் சாயல்லே இருக்கிற மாதிரி இருக்கு. கியூட் பாப்பா, இந்த பூ உன்னை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு, தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இந்த பாப்பாவும், அங்கிள் பாய் அங்கிள், எங்க அம்மா வெயிட் பண்றாங்கன்னு ஓடி போறா. அப்போ அவளோட பேண்டை விட்டுட்டு போயிடுறா. இதை பார்த்த ஹீரோ,
ச்சே! ஒரு வேளை என்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணாம இருந்தா, இவளோட வயசு தான் ஆகும்னு, அப்படியே அந்த பேண்ட குடுக்க போவான். கரெக்ட்டா ஹீரோயின பார்த்துருவான். உடனே இது நம்ம குழந்தை தானான்னு சந்தோஷப்படும்போது தான், அங்க தான் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கால்ல, ஃப்ரெண்ட் அந்த குட்டி பாப்பா கிட்ட, "வா வா ஆன்ட்டி அங்க கூப்பிட்டு போறேன்னு" அங்கருந்து கூப்பிட்டு போயிட்டா. உடனே ஹீரோ, "ஓ! இது என்னோட பாப்பா கிடையாதா? ச்சே! ஒரு நிமிஷத்துல நான் அவ என்னோட பாப்பான்னு நெனச்சுட்டேன்னு" ரொம்பவே சோகமா இருக்கா. ஹீரோயின் அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா. உடனே ஹீரோ கைய புடிச்சுட்டு, "ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு" அப்படியே ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு, "சாரிடி, உனக்கு அபார்ஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. நான் உன் கூடவே இருந்திருக்கணும். என்னை மன்னிச்சிடுன்னு" அப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்க, ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, "நல்லா கேட்டுக்கோ, நான் உன்னோட அண்ணி. நீ இனிமே இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு" அங்கேருந்து கிளம்ப போறா. "இல்ல, நீ என்னோட அண்ணிலாம் கிடையாது. நீ என்னோட காதலி தான். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு" மறுபடியும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் சொல்லுவா, "இங்க பாரு, இனிமே என்னை மறந்துடு. அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவா. ஹீரோ நினைப்பான், "இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா நான் செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ மட்டும் தான் என்னோட பொண்டாட்டின்னு" அப்படியே ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். இப்போ வீட்ல அம்மா தன்னோட பையன்கிட்ட, "என்னடா எங்க போற?" அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கா. நீ போய் பார்க்குறியா இல்லையான்னு கேட்க, இவன் மனசுக்குள்ள, ச்சே! அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அம்மாகிட்ட, "ஓகேம்மா நானே போறேன்னு" சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அப்போ ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுவானா, யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அத பார்த்தோன்னே, "ஜோயா நீயான்னு" அப்படி கட்டிப்புடிச்சு, "ஜோயா ஒரு வழியா நீ வந்துட்டியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டின்னு" கட்டிப்புடிச்சிட்டே இருக்க, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. இவளோட அண்ணன் வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்ப அவங்க அண்ணாவோட கைய புடிச்சுட்டு, "அண்ணா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டால தானே இறந்து போன. நீ கூட அந்த போட்ல போக வேண்டாம், போக வேண்டாம்னு சொன்ன. நான் தான் வலுக்கட்டாயமா உன்ன கூப்ட்டு போனேன். அங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே கடல்ல விழுந்துட்டான்னு, அவன காப்பாத்த போய் நீ இறந்துட்டியேண்ணா. எனக்கு உன்ன பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" அழுதுட்டே இருப்பா. அப்பதான் அங்க பாய் ஃப்ரெண்ட் வருவான். "என்ன மன்னிச்சிடுடின்னு" சொல்ல, "இங்க பாரு, என்னோட அண்ணன் உன்ன காப்பாத்தும்போது தான் இறந்து போனான். இப்பலாம் உன்ன பார்க்கும்போதே எனக்கு எரிச்சலா வருது. என்னோட அண்ணன் செத்தது தான் ஞாபகம் வருது. ப்ளீஸ் இனிமே என்கிட்ட வராத. உனக்கும் எனக்கும் பிரேக்கப்ன்னு" சொல்லியிருப்பா. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்டு, "நான் தான் அன்னைக்கு உனக்கும் எனக்கும் பிரேக்கப் பண்ணியாச்சு சொன்னேன்ல. எதுக்காக என் முன்னாடி நிக்க?" "போ போன்னு" சொல்ல, ஆனா இவன் கட்டி புடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்னால உன்ன மறக்கவே முடியல. என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு உன்னோட அண்ணா செத்ததுக்கு நான் தானே காரணம்னு நெனச்சிட்டு இருக்க. பேசாம அன்னைக்கு உன்னோட அண்ணா என்ன காப்பாத்திருக்கவே வேண்டாம். பேசாம நானே அங்க செத்து போயிருப்பேன். உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நானே செத்து போயிருவேன் போல இருக்கு. ப்ளீஸ் மறுபடியும் நம்ம சேர்ந்துடலான்னு" சொல்ல, இவ தள்ளி விட்டுட்டு கைய காமிக்கிறா. "இங்க பாத்தியா என்னோட கை விரல்ல மோதிரம் இருக்கு. ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன பார்க்க வந்துடாத. என்ன வாழ விடுன்னு" அங்கேருந்து கிளம்பிடுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துடுறா. ஹீரோ மனசுக்குள்ள, "ஓ! இந்த பொண்ண தான் என்னோட அண்ணா லவ் பண்றானா? சரி, சரி நான் பார்த்துக்கிறேன்னு" அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. உடனே ஹீரோயின், "இங்க பாருடி, உனக்கு உண்மையாவே அவன புடிச்சிருக்குன்னா பேசாம அவன்கிட்ட பேசுன்னு" சொல்ல, "இல்லடி, அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு" அப்படியே அழுதுட்டே இருக்கா. அதே சமயம் இங்க அண்ணன் வந்து நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்கான். அப்பதான் ஹீரோ வரான். ஹீரோ பக்கத்துல போய், "அண்ணா உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்ளோ சரக்கு அடிக்கிறேன்னு" கேட்க, "உனக்கு தெரியாதுல்ல, என்னோட காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு" சொல்ல, "அப்படியா அண்ணா? உன்னோட காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பேசாம அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி குடுத்துட்டு நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு" கேட்க, "ச்சே அப்படிலாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் தப்புன்னு" சொல்ல, "ஓ அப்படியாண்ணா? சரி சரி. அப்ப புது அண்ணியே கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்ல, "அதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு அவ தான் வேணும்னு" அப்படியே போதையில மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹீரோ மனசுக்குள்ள, "டேய் அண்ணா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ மறக்கவே மாட்ட. நீ நாளைக்கே போய் பார்க்குறியா இல்லையான்னு நானும் பார்க்க தான் போறேன்னு" அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாளே இந்த அண்ணா மறுபடியும் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டான். "ஜோயா ப்ளீஸ் டி, நீ தான் எனக்கு வேணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருக்க. அடப்பாவி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு. பொறுக்கி மாதிரி பேசாதன்னு" அங்கேருந்து கிளம்ப போக, இவன் கையை பிடிச்சிட்டு, "அப்போ உன்னோட பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு" அக்கறையா விசாரிக்கிறான். "அத பத்திலாம் நீ கேட்க வேண்டாம். மூடிட்டு போன்னு" அங்கேருந்து கத்துறா. இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் ஒளிஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி, "சார் நீங்க சொன்ன மாரியே உங்க அண்ணா அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்றதுன்னு" சொல்ல, "அந்த ஃபோட்டோவை என்கிட்ட அனுப்பி வைடா. நான் அந்த ஃபோட்டோவை என்னோட வருங்கால அண்ணிகிட்ட காமிக்கணும்னு" சொல்ல, உடனே அந்த ஆளும், "சார் என்ன உங்க அண்ணனே மாரி அந்த பொண்ணு பின்னாடி சுத்த போறீங்களான்னு" கேட்க, "டேய் என்னோட அண்ணன்லாம் லூசு. அந்த பொண்ணுகிட்ட டீசென்ட்டா நடந்துப்பான். ஆனா நான் அப்படி கிடையாது. என்னோட லவ்வ நான் ஜெயிக்கிறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். எந்த எல்லைக்குனாலும் போவேன்.
ஹீரோயின் எனக்கு மட்டும் தான். அவள யாருக்குமே விட்டு குடுக்க மாட்டேன்னு அங்கருந்து கிளம்புறா. அப்பதான் ஹீரோயின் அங்க வராளா? ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இருக்கானே, அவன் ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபோட்டோவ பாருன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த ஃபோட்டோவ பார்க்காம, "இங்க பாரு, என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எவ்வளோ லவ் பண்ணாலும் பரவால்ல, யார கட்டி பிடிச்சாலும் பரவால்ல, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தள்ளி போடான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப போறா. ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆயிட்டு, "என்னடி உனக்கு லூசா புடிச்சிருக்கு? என்னோட அண்ணன் ஒரு பொண்ண லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஓகே, சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப போற. உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையான்னு கேட்க, அதெல்லாம் வெட்கமா இல்ல. நான் உன்னோட அண்ணன மட்டும் தான் லவ் பண்றேன். அவன தான் காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. இவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அதே சமயம் இங்க அண்ணன் இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டு கிட்ட, "ஜோயா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ வேணும்னா அவன டைவர்ஸ் பண்ணிடுன்னு" சொல்ல, இவளுக்கு கடுப்பாயிட்டு, "டேய் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சொல்லிட்டேன். அடி வாங்க போறேன்னு" சொல்ல, உடனே கைய பிடிச்சிட்டு, "இங்க பாரு, இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நானே அப்பாவா இருந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவளும், "டேய் உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? அது மட்டும் இல்லாம நீ எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு" கேட்க, "ச்சே நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ ஒருத்தி மட்டும் தான் என்னோட பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்க வேலை செய்ற அக்கா வந்து, "தம்பி உங்க அம்மா கூப்பிட்டாங்க. ஹீரோயின் மேடத்துக்கும் உங்களுக்கும் கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. வாங்க வாங்கன்னு" சொல்ல, இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "அக்கா கரெக்டான நேரம் வந்து என்னோட லவ்வ முழுசாவே முடிச்சு விட்டுட்டீங்கன்னு" ரொம்ப சோகமா இருக்க, இத பார்த்த ஃப்ரெண்டு, "அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆக போதுல, இனிமே என் கூட வந்து பேசாத, பழகாதன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. ஆனா அவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. அங்க குட்டி பாப்பா கிட்ட போய் அழுதுட்டே இருக்க, அந்த பாப்பா கேட்பா, "அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு?" ஒண்ணும் இல்லன்னு சொல்ல, "அக்கா பொய் சொல்லாதீங்க. நீங்க எதுக்கோ அழுவுறீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு" கேட்க, அந்த பொண்ணு இன்னுமே அழ ஆரம்பிச்சுட்டா. இங்கே ஹீரோயின் கிட்ட மாமியாரு, "இங்க பாரும்மா, நாளைக்கே நல்ல நாளா இருக்கு. உனக்கும் என்னோட பையனுக்கும் கல்யாணத்த பேசி முடிச்சிடலான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்ப என்னோட பொண்ண காப்பாத்திடலான்னு சந்தோஷமா இருக்கும்போது தான், அங்க இந்த எக்ஸ் ஃபியான்சி நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஆன்ட்டி கிட்ட போய், "ஆன்ட்டி என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்ல, உடனே ஆன்ட்டியும் என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்க? அதுவும் பக்கத்துல ஹீரோயின் இருக்கால்ல, அவகிட்ட போய் கேளுன்னு சொல்ல, இந்த பொண்ணு என்ன மன்னிச்சிடு. உன்ன தெரிஞ்சுக்காம பேசிக்கிட்டேன். இனிமே இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் மன்னிச்சு விட்டுட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவ ஏதோ ஒண்ணு பிளானோட தான் வந்திருப்பா. என்ன பிளான்னு தெரியல. சரி சரி நம்மளும் சேர்ந்து நடிக்கலான்னு, ஓகே ஓகே உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுவா. அப்பதான் ஆன்ட்டி இந்த பொண்ணுகிட்ட, "நாளைக்கு என்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீ கண்டிப்பா வந்துடு சரியா? உன்னோட குடும்பத்தோட வந்துடுன்னு" சொல்ல, இந்த பொண்ணு மனசுக்குள்ள, "ஓ அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணமா? எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க போறேன்னு" இவ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே கிளம்புவா. ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "நீ என்னோட அண்ணன தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு?" கேட்க, "ஆமாடா, நான் உன்னோட அண்ணன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப என்ன பண்ண போறேன்னு" கேட்க, "இங்க பாரு, நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு. அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணனுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். உன்னை ஏமாத்திருவான். என்கிட்ட வந்துருன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நான் உன்னோட அண்ணன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் யார லவ் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, நான் அவன மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்ல, ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு, "எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட அப்பா அன்னைக்கு கூப்பிட்டு வந்தியே, அவன வந்து நடிக்க தானே கூப்பிட்டு வந்த. இது மட்டும் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? இப்படிலாம் பண்ணாத, என்ன லவ் பண்ண சொல்லிட்டே இருக்க." இது எல்லாத்தையுமே அந்த எக்ஸ் ஃபியான்சி பார்த்துருவா. அவளுக்கு ரொம்ப ஜாலியா போயிரும். ஏற்கனவே இந்த கல்யாணத்த எப்படி நிப்பாட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதுல வேற இவங்க 2 பேருமே பேசிட்டாங்களா? ஓ! அப்போ ஹீரோயினோட அப்பா உண்மையான அப்பா கிடையாதா? நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தாங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த 2வது தம்பிக்கும் ஹீரோயின ரொம்ப புடிச்சிருக்கு போல இருக்கே! சரி, சரி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துப்போம்ன்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "ஏய் ஒரு அப்பா அன்னைக்கு கூப்பிட்டு வந்தா சொன்னேன்ல, அந்த அப்பா யாரு? எங்க இருக்கா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வாங்கன்னு" சொல்லிருவாங்க. இங்க ஹீரோயின், "என்னோட கைய விடுறியா இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னோட அண்ணன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" அங்கருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். "ஓ! நீ என்னோட அண்ணன தான் கல்யாணம் பண்ணிப்பியா? ஆனா என்னோட அண்ணனுக்கு தான் விருப்பமே இல்லையே! சரி நான் பார்த்துக்கிறேன்னு" நேரா அண்ணா கிட்ட போய், "அண்ணா எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு. பேசாம அவள கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்ல, இவன் யோசிச்சு பார்த்துட்டு, "அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சான்டா. நான் எப்படி அவள கரெக்ட் பண்ண முடியும்?" "டேய் லூசு! அவளுக்கு கல்யாணம் ஆனது உண்மதான். நான் கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸு, டாக்டர் எல்லார்கிட்டயுமே கேட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் வரவே இல்லையாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நீ போய் கரெக்ட் பண்ணிக்கோ. இதுதான் நல்ல சான்ஸு. உன்னோட லவ்வ ஃபேமிலிக்காக விட்றாதன்னு" சொல்ல, "ஆமா நீ சொன்னதும் கரெக்ட்டு தான்னு" நேரா அம்மா கிட்ட போய்,
அம்மா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, அம்மாக்கு டென்ஷன் ஆயிட்டு, "ஏன்டா இப்படி சொல்றேன்னு?" கேட்க, "இங்க பாருங்கம்மா, நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சேன்ல, அந்த பொண்ணு கெடச்சிட்டா, நான் அவள தான் லவ் பண்றேன், அவள தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, அம்மா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ என்ன சொன்னாலும் சரி, அவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது. அவ ஸ்டேட்டஸ் வேற, நம்ம ஸ்டேட்டஸ் வேறன்னு" சொல்ல, இந்த பையன் கேட்காம, "நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணத்த நிப்பாட்டியே ஆவேன்னு" சொல்லிட்டான். உடனே அம்மாக்கு டென்ஷன் ஆயிட்டு, "அப்படியா? அப்ப நான் நாளைக்கே செத்து போயிருவேன், பரவாயில்லையான்னு" கேட்க, இவனுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா மேல இருக்க பாசத்தால ஓகே சொல்லிருவான். அடுத்த நாள் கல்யாணத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிய போது. நான் என்னோட பொண்ண காப்பாத்த போறேன்னு சந்தோஷமா இருக்க. ஹீரோ அப்படியே சீட்ல உட்காந்துட்டு உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. கடைசி முடியும் நான் தாண்டி உன்னோட ஹஸ்பண்டுன்னு பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் இங்க யார் வராங்கன்னா, அண்ணா வரான். அண்ணா மனசுக்குள்ள எப்படியாட்டும் இந்த கல்யாணத்த எல்லார் முன்னாடியும் நிப்பாட்டணும். அப்பதான் அம்மா அமைதியா இருப்பாங்கன்னு எல்லார் முன்னாடியுமே இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறேன்னு சொல்லப் போறான். அப்பதான் இந்த எக்ஸ் ஃபியான்சி எல்லார் முன்னாடியுமே, "இந்த கல்யாணம் நடக்காது. இந்த பொண்ணு ரொம்ப தப்பான பொண்ணு. உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு இந்த பொண்ணோட அப்பாவ கூப்பிட்டு வந்தான்ல, அவன் வந்து ஒரு பெரிய நடிகனான்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாவ கூப்பிட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து, "நான் நடிச்சிட்டு இருந்தேன். யார் என்ன கூப்பிட்டு வந்தாங்கன்னு" கத்துறாங்களா. இத பார்த்துட்டு அந்த அம்மாக்கும், அப்பாவுக்கும் டென்ஷன் ஆயிட்டு, "என்னது? அப்போ உங்க அப்பா உண்மையாவே நடிக்க தான் வந்தாங்களான்னு" ஹீரோயின போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன்டி இப்படி எல்லாரையுமே ஏமாத்திட்ட? நான்லாம் உன்னை எப்படி நம்புனேன்னு" மாமியார் சொல்ல, அதே மாரி மாமனாரும், "ஆமாம்மா, நான் உன்னை எவ்வளோ நம்புனேன் தெரியுமா? எல்லாரையுமே நீ ஏமாத்திட்டன்னு" சோகமாகறாங்க. அப்பதான் இந்த எக்ஸ் ஃபியான்சி, "எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பொண்ணு இருக்கால்ல, பெரிய அண்ணாவையும் மயக்கியிருக்கா, அதே மாரி சின்ன தம்பியும் மயக்கியிருக்கா. ஒரே குடும்பத்துல 2 பசங்கள மயக்கியிருக்கா. இந்த மாரி சீப்பான பொண்ண பார்த்ததே கிடையாதுன்னு" சொல்ல, இத கேட்ட ஆன்டிக்கும், அங்கிளுக்கும் டென்ஷன் ஆயிட்டு, "என்னது? நீ என்னோட சின்ன பையனையும் மயக்கியிருக்கியா? உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையான்னு" திட்ட ஆரம்பிக்க, ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆயிட்டு, நேரா ஸ்டேஜ்ல போய், "இங்க பாருங்க, யாராட்டும் என்னோட காதலிய பத்தி தப்பா சொன்னீங்க அவ்வளதான். அவ ஒண்ணும் என்ன மயக்கல. நான் தான் அவள தொரத்தி தொரத்தி மயக்கிட்டு இருந்தேன். அவள பத்தி ஏதாட்டும் ஒரு வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா அவ்வளதான். உங்க வாயில நாக்கே இருக்காதுன்னு" எல்லாருமே பார்த்து திட்டிட்டே இருக்கா. அப்பதான் அண்ணாக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. மொதல்ல நம்ம ஹீரோ ஹீரோயின பார்க்கும்போது, இவள பார்க்கும்போது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்த மாரியே இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ஓ! இவ தான் உண்மையாவே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான்னு பார்த்துட்டே இருக்கான். எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் டென்ஷன். என்னடா உன்னோட அண்ணிய புடிச்சு நீ லவ் பண்றேன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனா ஹீரோயின் கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க தனியா போய் அழுதுட்டு இருக்கா. போச்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்னோட பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு யார் பணம் தருவான்னு அழுதுட்டே இருக்க, ஹீரோ கைய புடிச்சுட்டு, "இங்க பாரு, நான் உனக்காக இருக்கேன். என் கூடயே வந்துருன்னு" சொல்ல, இவ கைய தள்ளி விட்டுட்டு, "இங்க பாரு, நான் உன்னோட அண்ணன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவால்ல. உன் கூட எப்பவுமே சேர மாட்டேன். என் கைய விடுடான்னு" அங்கருந்து கிளம்ப போறா. ஆனாலும் மறுபடியும் ஹீரோ கட்டி புடிச்சுட்டு, "ப்ளீஸ் டி, என்ன மன்னிச்சிடு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. என்ன விட்டு போயிறாத. ஒருவேளை பணத்துக்காக தான் என்னோட அண்ணன லவ் பண்ணேன்னா, நான் அத விட நெறைய பணம் தரேன். ப்ளீஸ் என்கிட்ட வந்துருன்னு" கெஞ்சுவான். ஹீரோயின் கைய தட்டி விட்டுட்டு தனியா போய் அழுதுட்டு இருப்பா. அப்பதான் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து, "எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அழாதடி, நம்ம பார்த்துக்கலாம்ன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "நான் எப்படியாட்டும் ஹீரோவோட அண்ணாவ கண்டுபிடிச்சு பணத்த எல்லாத்தையுமே கேட்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு" கிளம்புறா. அப்புறம் இந்த ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறா. உள்ளுக்கு வந்து இந்த அண்ணா அந்த குட்டி பொண்ணுகிட்ட விளையாண்டுட்டு இருப்பா. இங்க பாத்தியா அந்த டெடி பேர் நல்லா இருக்கான்னு சொல்ல, அந்த குட்டி பாப்பாவும் அழகா பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே, ஃப்ரெண்டு அந்த அண்ணா கைய புடிச்சு கூப்பிட்டு போய், "இங்க என்ன பண்ற? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தானேன்னு" கேட்க, "இல்ல, என்னோட கல்யாணம் கேன்சல் ஆயிருச்சு. அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். இங்க பாரு, எனக்கு எப்பவுமே உன்ன மட்டும் தான் பிடிக்கும். ஐ லவ் யூ. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, இவருக்கு ஒரு டவுட் வரும். என்னது, கான்ட்ராக்ட் மேரேஜா? ஒருவேளை என்னோட ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்க பெரிய அண்ணா இவனா இருப்பானோன்னு கேட்க போறா. அதுக்குள்ளே டாக்டர் ஓடி வந்து, "ஐயோ! அந்த குட்டி பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு" சொல்ல, எல்லாருமே ஓடி வராங்க. அப்பதான் ஹீரோயின் ஓடி வரா. நேரா அந்த குட்டி பொண்ணுகிட்ட, "பாப்பா பயப்படாத, அம்மா இருக்கம்மா. அம்மா இருக்கிற முடியும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு" அழுதுட்டே இருக்காங்க. இத பார்க்கும்போது தான் இந்த அண்ணாக்கு எல்லாமே புரியுது. அப்போ இவங்களோட குழந்தை தானா? இது உன்னோட குழந்தை இல்லையான்னு கேட்க, இந்த பொண்ணு சொல்லிடுறா, "ஆமா, நான் அவளோட ஃப்ரெண்டு தான். இது ஹீரோயினோட குழந்தைன்னு" சொல்ல, இப்ப இவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த அண்ணா கிட்ட, "ப்ளீஸ் அண்ணா, எப்படியாட்டும் என்னோட குழந்தைய காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்லிட்டு கால்லே விழுந்துடுறா. உடனே இவனும், "கவலைப்படாதம்மா, நான் உன்னோட குழந்தைய பார்த்துக்கிறேன்னு" ஃபோன்ல டாக்டர் கிட்ட பேசுறான். அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட,
இங்க பாருங்கம்மா, நான் அந்த பொண்ண தான் காதலிச்சேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அம்மாக்கு டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாருடா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த பொண்ண உன்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சேன். அவள கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு" சொல்ல, இவனுக்கு டென்ஷன் ஆயிரும். "அம்மா இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணமா? நான் கூட அவ என் மேல கோவமா இருக்கான்னு நெனச்சுட்டேன். ச்சே! ஏம்மா இப்படி எங்கள பிரிச்சு வச்சீங்க? உங்களால தான் நான் ஒரு பொண்ண கான்ட்ராக்ட் மேரேஜுக்காக கூப்ட்டு வந்து இவ்ளோ நாள் நடிக்க வச்சேன். இது மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தா அவளையே நான் கூப்பிட்டுருப்பேன்னு திட்ட, ஹீரோ இதெல்லாம் கேட்டுருவான். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "என்னது கான்ட்ராக்ட் மேரேஜா? அப்ப நீங்க 2 பேருமே லவ் பண்ணலையான்னு?" கேட்க, "நான் ஏன் அவள லவ் பண்ண போறேன்? எல்லாமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாரி நடிக்க ஒத்துக்கிச்சு. எதுக்காகனா, அவளோட குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்காக நெறைய பணம் தேவைப்பட்டுச்சு போல இருக்கு. அதனால தான் இங்க நடிக்க வந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கா இருக்கு. என்னது எனக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். அத விட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பேத்தி இருக்கான்னு அங்கேயும் இங்கேயும் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அதே சமயம் இங்க ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பா இப்போ நல்லாயிட்டா போல இருக்கு. ஹீரோயின் சொல்லுவா, "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிருவாங்க. அப்பதான் ஹீரோயின் கேட்பா, "அங்க இருந்தானே அவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா?" கேட்க, "ஆமாடி. அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு" அங்கருந்து போயிருப்பா. இங்க டோருக்கு வெளிய யார் நிப்பாங்கன்னா, ஹீரோ அப்படியே அழுதுட்டு அந்த குட்டி பாப்பாவ பார்த்துட்டே இருப்பான். இப்போ உள்ளுக்கு ஓடி போய் ஹீரோயினோட கைய புடிச்சு, "நீ எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவ நம்மளோட பாப்பா தானேன்னு" கேட்க, "என்னது நம்மளோட பாப்பாவா? அது என்னோட பாப்பா. நீ தான் அன்னைக்கு காலேஜ்ல என்னோட வயித்துல பொறக்கிற பாப்பாவ கொலை பண்ணிருவேன்னு சொன்னல. இப்ப எதுக்காக இப்படிலாம் பேசுறேன்னு" கேட்க, இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. "ஓ! அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினத எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு" கேட்க, "ஆமாடா, உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் குழந்தை பொறந்தா கொன்றுவேன்னு சொன்னல. இப்ப என்கிட்ட வராதன்னு" சொல்ல, ஹீரோ கைய புடிச்சுட்டு, "நீ நெனைக்கிறது எல்லாமே தப்பு. அன்னைக்கு எங்க அம்மா, அப்பாவ ஏமாத்துறதுக்காக தான் அப்படி பொய்யா ரெக்கார்ட் பண்ணேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க அண்ணன் ஒரு பொண்ண ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது எங்க அம்மாக்கு புடிக்கல. அந்த பொண்ணு ரொம்ப ஏழனால என்னோட அண்ணனையும் அந்த பொண்ணையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. அதே மாரி நம்மளுக்கும் ஆயிறக்கூடாது பாத்தியா? அதனால தான் எங்க அம்மாவையும், அப்பாவையும் பொய்யா ஏமாத்துறதுக்காக இந்த மாரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். எதுக்காக தெரியுமா? எங்க அண்ணன் எப்போ இந்த ஏழை பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சானோ, அதுலேருந்து எங்க அம்மாக்கும், அப்பாக்கும் நான் எந்த ஏழை பொண்ணையும் லவ் பண்ணிறக்கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் நான் எங்க போறேன், எங்க வாரேன்னு கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. அதனால தான் இப்படி ஒரு வீடியோவ ரெடி பண்ணேன். இத பார்த்து தான் நீ தப்பா நினைச்சுட்ட. என்ன மன்னிச்சிடுடி. ஐ லவ் யூன்னு கெஞ்சி கேட்டுட்டே இருக்க, அந்த குட்டி பாப்பா எந்திரிச்சு, "அப்பா நீங்களா? நீங்க எதுக்கு இத்தன வருஷமா என்ன பார்க்காம இருந்தீங்கன்னு" கேட்க, உடனே இவனுக்கு அழுகையா வந்துடுது. அந்த குட்டி பாப்பா கிட்ட, "அதுவா? அப்பா எதுக்காக வரலன்னு தெரியுமா? அப்பா ஒரு முட்டாள். சின்ன தப்பு பண்ணிட்டான். அதனால தான் உன்ன பார்க்க முடியாம போச்சு. இனிமே அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் சரியா? உங்க அம்மாவ என்ன மன்னிச்சிட சொல்லுன்னு" சொல்ல, அந்த குட்டி பாப்பாவும் அம்மா கிட்ட, "அம்மா, அப்பாவ மன்னிச்சிடுங்கம்மா. அவங்க ஏதாட்டு தப்பு பண்ணியிருந்தா சொல்லிக் கொடுங்க. எனக்கும் சொல்லிக் கொடுப்பீங்கல்ல. அப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்கம்மான்னு" கேட்க, அம்மாவும் மன்னிச்சிடுறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தனியா போய் பேசுவாங்க. ஹீரோயின் கேட்பா, "என்னோட ஃப்ரெண்டையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா அவங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்றாங்கன்னு" சொல்ல, "ஆமாமா. நான் வேணும்னா என்னோட அண்ணன கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு பிளான் போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அண்ணன் மட்டும் தனியா இருப்பானா, அப்பதான் இந்த ஃப்ரெண்டு பக்கத்துல போவா. அண்ணன் ஓடி போய், "இங்க பாரு, எங்க அம்மாக்கு புரிய வச்சுட்டேன். எங்க அம்மா உன்ன புடிக்காம என்னையும் உன்னையும் பிரிச்சு வைக்கல. அவங்கள பொறுத்தவரைக்கும் பணக்காரங்க பணக்காரங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஏழை பொண்ணுங்க பணத்துக்காக மட்டும் தான் பழகுவாங்கன்னு நெனச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உன்ன பத்தி எடுத்து சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்கிட்ட மன்னிப்பும் கேட்க சொன்னாங்க. ப்ளீஸ் என்னை ஏத்துப்பியான்னு" கேட்க, இவளும் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, "நான் உனக்காக எவ்ளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா? நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். எப்பவுமே உன் மேல இருக்க லவ் குறைஞ்சதே கிடையாது. ஐ லவ் யூ டான்னு" சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு வெட்கமாகுது. இத பார்த்த ஹீரோ, "என் பொண்டாட்டி ரொம்ப வெட்கப்படுறாளே, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்குன்னு" சொல்ல, இவ அப்படி தள்ளி விட்டுட்டு, "யாருக்கு யார்டா பொண்டாட்டி? நான்லாம் உன்னோட பொண்டாட்டி கிடையாதுன்னு" சொல்ல, "இங்க பாரு பொண்டாட்டி, நீ என்ன சொன்னாலும் நீ தான் என்னோட செல்ல பொண்டாட்டி. ஐ லவ் யூ டின்னு" சொல்லிட்டு நேரா அண்ணன பார்த்து, "அண்ணா பாத்தியா? நான் என்னோட ஒய்ஃப கரெக்ட் பண்ணிட்டேன். நீ தான் லேட்டு. சீக்கிரம் என்ன பார்த்து நல்லா கத்துக்கோ சரியா? அப்பதான் குட்டி பாப்பா பொறக்கும்னு" கிண்டலா பேச, இவங்க 2 பேருக்குமே வெட்கமாயிட்டு, அதே சமயம் வீட்ல அம்மாவும், அப்பாவும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! என்னோட பேத்தி வரப்போறா. ஜாலி ஜாலி. ஆனா என்னோட மருமக என்ன பத்தி தப்பா நெனச்சுப்பாளோ? அவள பத்தி நான் தான் புரிஞ்சுக்காம அவள நெறைய பேசிட்டேன்ல. அவ வரட்டும் மன்னிப்பு கேட்போன்னு
2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பா ஓடி வந்து, "பாட்டி, பாட்டி நான் வந்துட்டேன்னு" சொல்ல, பாட்டியும் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு, "ஐ என் செல்லக்குட்டி வந்துட்டாளா! ஹேப்பி நியூ இயர்" சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பதான் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அம்மா தன்னோட 2 மருமககிட்டயும், "என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்கள புரிஞ்சுக்காம உங்கள நெறையவே பேசிட்டேன். இனிமே அந்த தப்பு நடக்காது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு" சொல்ல, ஹீரோயினும், "இல்ல பரவால்ல ஆன்ட்டி. நாங்கலாம் அத மறந்துட்டோன்னு" எல்லாருமே அப்படி கட்டி புடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ஐ என்னோட பொண்டாட்டி கெடைச்சிட்டான்னு" டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சாச்சு. இந்த மாரி அழகா மூவிய முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு மூவி புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஹைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.